ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் இந்த 2024ஆம் ஆண்டோடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதத்துக்கான நல்ல இயல்பையுடைய நியாயமானவர்களாக விளங்கும் பாரம்பரிய பழக்கங்களை பின்பற்றக்கூடிய குணமுடைய கடக ராசிக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலனை அனுபவிக்க இருக்கிறாங்க, மேலும் இந்த மாதம் அவர்களுக்கு இனிமையாக அமைவதற்கு எந்த தெய்வ வழிபாடுகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. நேயர்களே, முதல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு கிரக சஞ்சார நிலையை பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அமைந்திருக்கிறாரு. உங்களுக்கு வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானானவர் அஷ்டம ஸ்தானத்தில் அமைந்து பலன் கொடுக்கக்கூடியவராகவும், ராகு பகவானானவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்துல மீனத்தில் அமர்ந்து பலன் கொடுக்கக்கூடியவராகவும், குரு பகவானானவர் உங்களுக்கு 10ஆம் இடம் அதாவது தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மேஷத்தில் அமைந்து பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானானவர் இந்த மாதத்துல 14ஆம் தேதி வரை கலத்திரஸ்தானம் மற்றும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமைந்து பலன் தரக்கூடியவராகவும், பின்பு அவர் 15ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் இறுதி வரை அஷ்டமஸ்தானம் என்னும் கும்பத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரு. செவ்வாய் பகவானானவர் இந்த மாதத்துல 5ஆம் தேதி வரை உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ரோக ஸ்தானத்தில் அமைந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியவராகவும், பின்பு அவர் உங்களுக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு செல்லக்கூடியவராகவும் இருக்கிறாருங்க. புதன் பகவானானவர் உங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் அமர்ந்தும், பின்பு உங்களுக்கு இந்த மாதம் இறுதி வரை அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரு. சுக்கிர பகவானானவர் உங்களுக்கு இந்த மாதத்துல 11ஆம் தேதி வரை ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவராகவும், பின்பு 12ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நண்பர்கள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. இதன் மூலமா எந்த பலன்களை நீங்க அனுபவிக்க இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதத்துல நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குதுங்க. அதாவது நீங்க ஆண்களோ பெண்களோ மாணவர்களோ வயதானவர்களோ எந்த கேட்டகரியில இருந்தாலும், நீங்க டாக்டரா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது நீங்க வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், எந்த துறையில இருக்கக்கூடியவர்களாக இருந்த போதும் இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. ஏன்னா மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய நிலை இந்த மாதத்துல சரியில்லாத நிலையில இருக்கிறதுனால இந்த மாதத்துல மிகவும் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். அதாவது தொழில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவரோட பிரச்சனைகள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு நண்பர்களோடு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிப்புல கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு உயிர் பயம் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நமக்கு மரணம் வந்துடுமோன்னு பயப்படக்கூடிய நிலை இந்த மாதத்துல இருக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் செய்யக்கூடிய தொழில நிறைய வியாபாரத்துல லாபம் இல்லையேன்னு மன கவலைப்படக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க. மனதில் கவலை வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிவினை ஏற்படக்கூடியதாக, அதாவது தன்னுடன் மிகவும் நெருக்கமானவர்களுடன் ஒரு பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய்களும் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு இந்த மாதத்துல நீங்க கடவுள்களுடைய வழிபாடை நிறைய மேற்கொள்ளுங்க. உங்க வீட்டுக்கு அருகில கோயில்கள் இருந்தா தினம்தோறும் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுங்க. மௌன விரதம் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. யார் என்ன பேசினாலும் கூடுமான அளவுக்கு நீங்க அது மௌன விரதமா நினைச்சு கொள்ளுங்க. அதே நேரத்துல நீங்க இந்த மாதத்துல முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் உங்களால முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நடைபெறக்கூடிய துன்பங்களை போக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்கும். மேக்சிமம் இந்த மாதத்துல நீங்க யாரிடமும் புதிதாக தொடர்பு கொள்ளாமல், அதாவது புதிய நண்பர்கள் இல்ல புதிய தொழில் தொடங்குறதுன்னு எதுவும் புதிய வேலைகளை தொடங்காம இருக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு. இந்த மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தேதியாக இருக்கிறதுனால அந்த நாட்கள்ல நீங்க எந்த
புதிய வேலைகளையும் நீங்கள் தொடங்காமல் இருக்கிறதுன்றது நல்லதாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. மொத்தத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. புதிய வேலைகள், புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் வேண்டாம். அப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதில் கண்டிப்பாக அதிக அலைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நேயர்களே, எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறேனே நீங்கள் தவறாக நினைத்துக்க வேண்டாம். உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக தாங்க இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது, உங்களுடைய லக்னத்துக்கு சுபருடைய தசாவோ புத்தியோ நடைபெறக்கூடியதாக இருக்குதுன்னா இந்த தீமையான பலன்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குறையக்கூடியதாகவும் நன்மையினுடைய சதவீதம் அதிகமாகக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மேலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் புதியவர்களிடம் பழகாமல் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்குதுங்க. இந்த மாதம் இனிமையாக அமைவதற்கு, உங்களுக்கான பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மேலும் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்யுங்க, அது மிக மிக உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைவதற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, இளம் சிவப்பு, காக்கி நிறம் மற்றும் காவி நிறம். இந்த நிறங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் உங்களால் தினம்தோறும் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நான் சொல்லுகிற இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் ஒரு 24 முறை, மாலை ஒரு 24 முறை சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களுடைய சதவீதம் குறையக்கூடியதாக இருக்குங்க. அதாவது ஓம் ருத்ராய நம, ஓம் பிரம்மச்சாரிணியே நம, இந்த ஓம் ருத்ராய நம 24 டைம்ஸும், ஓம் பிரம்மச்சாரிணியே நம இதை ஒரு 24 டைம்ஸும் மார்னிங்கும் ஈவினிங்கும் கண்டிப்பாக சொல்லிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக கண்டிப்பாக அமையுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.